அதாவது தமிழக அரசியலுக்குள்ளார கலைஞர் பேர் நிலச்சி நிற்கணும். அதாவது அவர் அவதூறுகளையும் அவமானங்களையும் சுமந்துக்கிட்டு அந்த பேர் அரசியலுக்குள்ளார நிலைக்கணும். பல கேவலங்கள் அவலங்கள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த பேர் வந்து அரசியலுக்குள்ளார நிலச்சி நிற்கணும். இதெல்லாம் யாருடைய பிளான்? அவருடைய முதல் மனைவி பத்மாவதி அவர்களுடைய பிளான். ஏன்னா அவங்க பத்மாவதிங்கிற, அதாவது அந்த பல்லையாவனான்னு சொல்லக்கூடிய அந்த பத்மாவதிங்கிறவங்க இது வரைக்கும் யாரு கூடயும் ஒருத்தர் கூட எல்லாம் குடும்பம் நடத்துனதே கிடையாது, வாழ்ந்ததே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ கலைஞர் ஐயா கூட மட்டும் எப்படி குடும்பம் நடத்துவாங்க, வாழ்வாங்க? அவங்க இருக்கிறபடி தான் இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம புரிஞ்சுக்கிறணும். அப்போ ஏன் கலைஞருக்கு இவ்வளோ அவமானங்கள், இவ்வளோ பிரச்சனைகள்? அதை வந்துட்டு புரட்சி கலைஞராக இருந்த விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர் சொன்னதுக்கு அப்புறம் அவருடைய அரசியல் வாழ்க்கைகளை வடிவேல் மாதிரி ஒரு சின்ன ஒரு காமெடி நடிகரை வச்சு அரசியல் வாழ்க்கையை காலி செஞ்சது, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அரசியல் புரியும். அதை புரிஞ்சு பண்ணால் மட்டும்தான் நம்மளால் தமிழக அரசியலை பண்ண முடியும், மாநில அரசியலை பண்ண முடியும். அதை நீங்கள் ஒரு தெளிவாக பண்ண